அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இறுதியாக நாம் பார்த்த விஷயம் ஹராமானவற்றை விட்டு தவிர்ந்து கொள்வது போலவே சந்தேகத்திற்கு இடமான காரியங்களை விட்டும் நம்ம தவிர்ந்து கொள்வது ரொம்ப அவசியம். அதுக்கு என்னென்ன வகையிலே எல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அப்ப ஹராமா ஹராம் இல்லையா என்ற ஒரு சந்தேகத்துக்கு அடிப்படை இருக்கும் பொழுது அந்த காரியத்தை ஹலால் என்ற பக்கம் கொண்டு வந்துடாம ஹராமின் பக்கம் சேர்த்து நாம ஒதுங்கி கொள்ள வேண்டும். இது எப்படி நமக்கு அவசியமா இருக்கிறதோ அதே மாதிரி இன்னொரு கட்டளை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் அனுமதித்திருக்கிற ஒன்றை நம்மளா ஹராமுண்டாக்குனா அதுவும் குற்றமாய் போயிடும். அதாவது சந்தேகத்திற்கு இடமானதை செஞ்சாலும் குற்றமாய் போயிடும். சந்தேகத்துக்கு எந்த முகாந்தரமுமே இல்ல, வெட்டி சந்தேகம் வாங்கல, வரட்டு சந்தேகம், அந்த மாதிரி அடிப்படை இல்லாம நம்மளா ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி கொண்டு அல்லாஹ் ஹலாலாக்குனதை ஹராம் ஆக்கிட்டு வைங்க, அதுவும் நம்ம மேல குற்றமாய் போயிடும். அப்ப சந்தேகத்திற்கு இடமானதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். சந்தேகப்படுவதற்கு ஏற்றதாக அந்த காரியம் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லாம சந்தேகப்பட்டு அல்லாஹ் ஹலாலாக்குனதை நம்மளா ஹராம் ஆக்கிட்டோம்னு சொன்னா அது பயங்கரமான குற்றமாயிரும். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில எடுத்த குற்றமாயி போயிடும். அதனால எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுவது, மார்க்க அனுமதித்திருக்கிற ஒன்றுல இது அனுமதிக்கப்படாம இருக்குமோ என்று நினைப்பதும் குற்றம்ங்கிறத இன்றைக்கு வழங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹ் அல்லதி அஹ்ரஜ லிஇபாதிஹி, தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அலங்காரங்களை ஹராமாக்குறவன் யார்? என் அடியார்களுக்காக வேண்டி எவ்வளவு அழகு சாதனங்களை, எவ்வளவு கவர்ச்சிகளை இந்த உலகத்தில் நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். நான் என்னுடைய அடியார்களுக்காக காட்டுற இந்த அலங்காரத்தை ஹராமாக்குறவன் யாரு? ஓ தையிபாத்தி மினர் ரிஸ்கி, தூய்மையான ரிஸ்குகளை, அனுமதிக்கப்பட்ட ரிஸ்குகளை நான் என் அடியார்களுக்காக நான் உண்டாக்கி இருக்கிறேன், அதை ஹராமாக்குறவன் யார் என்று சொல்லி அந்த ரைட் யாருக்கும் இல்ல. ஹலால பிடிச்சு ஹராமாக்கிறாத, ஹராமத்தான் ஹராமாக்கணும். ஹராமா இருக்குமா என்பதற்கு அடிப்படை சந்தேகம் இருந்தா தான் விலகி கொள்ளணும். நீ பாட்டுக்கு பேணுதல்ங்கிற பேர்ல நான் ஹராமாக்காத ஒன்றையெல்லாம் நீனா ஹராமாக்கிட்டு போயிட்டீங்கன்னா அது பயங்கர பேலன்ஸான ஒரு விஷயம். இது கத்தியில் நடக்கிற மாதிரி. சந்தேகத்துக்கு இடமானதை விட்டு விலகுதல் என்பது எதுல வேண்டாலும் சந்தேகத்தை பற்றி நம்ம விலகிடக்கூடாது. இதுல சந்தேகத்திற்கு உரிய வழி இருக்குதா, முகாந்திரம் இருக்குதா, இது ஹராம் என்று நினைக்கிற அளவுக்கு தக்க காரணம் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்தா விலகிக் கொள்ளணும். இல்லாம ஒரு வரட்டு சந்தேகமா இருக்குமையானால் அந்த சந்தேகத்தை தூர எரிஞ்சிட்டு அது ஹலால் என்ற ஒரு நிலைக்கு என்ன செய்யணும், நம்ம முடிவுக்கு வந்துடணும். அதே இது எங்க இருக்கு? குர்ஆன்ல 7வது சூராவுல 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது குல்ஹியல் இல்லதீன ஆமனூ ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலே நான் உண்டாக்கி இருக்கக்கூடிய அலங்காரங்களும் தூய்மையான உணவுகளும் மூமின்களுக்காக நான் உண்டாக்கி இருக்கிறேன். அச்சம் இல்லாமல், கவலை இல்லாம, உறுத்தல் இல்லாம அவ்வளவு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இதை எவனும் ஹராமாக்கிற கூடாது. நான் ஹலாலாக்கின விஷயத்தை ஹராமாக்க நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 10வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் அரைத்தும் மா அன்ஸலல்லாஹு மின் ரிஸ்கின், அல்லாஹ் உங்களுக்கு உணவுகளை இறக்கி தருகிறான், ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலன், நீங்களா அதை ஹராம் ஹலாலா ஆக்கிக் கொள்கிறீர்கள். நான் வானத்திலிருந்து உங்களுக்கு நான் ரிஸ்க் உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கிறேன். நான் உங்க அனைவருக்கும் ஹலாலாக தந்திருக்கிற ஒரு உணவை எடுத்துக்கொண்டு, ரிஸ்க் எடுத்துக்கொண்டு என்ன செய்றீங்க, ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலா, அதுல இருந்து நீங்களாவே சிலதை ஹராம் என்று ஆக்கிக் கொள்கிறீர்கள். நான் சொல்லாம நீங்களாவே சிலதை ஹலால் என்று ஆக்கிக் கொள்கிறீர்கள். அல்லாஹு அஸினலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இப்படி அனுமதி அளித்திருக்கிறானா, அம் அலல்லாஹி தஃப்தரூன், அல்லது அல்லாஹ் மேல இட்டு கட்டி சொல்றீங்களா? நீ எப்படி அது ஹராம் இது ஹராம், அந்த ஃபிக்ஹ்ல எல்லாம் பார்த்த நண்டு ஹராம் அது ஹராம் இது ஹராம், அல்லாஹ் ஹலால் ஆக்கின விஷயத்தை எல்லாம் முடிச்சு இவங்களா என்ன செஞ்சிருப்பாங்க, ஹராம் ஆக்கி இருப்பாங்க. அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, நான் இந்த ரிஸ்கை இறக்கிட்டேன், ஹராம்னா தெளிவா சொல்லிவிட்டேன், டவுட் வரும்னா அதை எப்படி தவிர்த்து கொள்ளணும்னு விளக்கிவிட்டேன். அதுக்கப்புறம் நீனா வந்துகிட்டு அது ஹராம் இது ஹராம்னு சொல்லி இந்த மக்கள் நல்லா அனுபவிக்கட்டும்ங்கிறதுக்காக நான் கொடுத்த பாக்கியத்தை எல்லாம் ஹராமாக்கணும்னு சொன்னா உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நான் உனக்கு அனுமதி கொடுத்தேனா, அல்லாஹு அஸினலக்கும்,
அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு இதுக்கு அனுமதி கொடுத்தேனா அம் அலல்லாஹி தஃப்தரூன், அல்ல அல்லாஹ் மேல நீங்க இட்டுக்கட்டி சொல்றீங்களா என்று அல்லாஹ் பயங்கரமான ஒரு கேள்வியை 10வது சூராவுல 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஹராமாக்குறாங்கல்ல, அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை ஒரு ஆதாரமும் இல்லாம சும்மா பேணுதல்ங்கிற பெயர்லயோ வேற என்னமோ ஒரு பெயர்லயோ அறியாமையின் பெயர்லயோ ஹராமாக்கினார்களேயானால் அவங்களுடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிடும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கது ஹஸிரல்லதீன கதலு அவுலாதஹும் சபஹம் பிகைரி இல்மின், ஞானம் இல்லாமல் தங்கள் பிள்ளைகளை தாங்களே கொலை செய்கிறார்களே அந்த பெற்றோர்களும், வஹர்ரமு மா ரஸகஹுமுல்லாஹ், அல்லாஹ் ரிஸ்க் அளித்ததை அவங்களா ஹராமாக்கி கொள்கிறார்களே அவர்களும் நஷ்டமடைந்து விட்டார்கள். இந்த வசனத்துல வந்து 2 பேர் நஷ்டவாளிகள். அல்லாஹ் தாங்க பெற்ற பிள்ளைய தாங்களே வறுமைக்கு பயந்து கொள்றாங்கல்ல, பிள்ளையை பெற்றுட்டு கொள்றது கஷ்டமா இருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, இந்த மாதிரி தங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்கிறாங்களே அவங்களும் நஷ்டமடைந்து விட்டார்கள். வஹர்ரமு மா ரஸகஹுமுல்லாஹ், அல்லாஹ் ரிஸ்க் அளித்திருக்கக்கூடியதை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற செல்வத்தை அவங்களாக ஹராமாக்கி கொள்கிறார்கள். இஃப்திராஅன் அலல்லாஹ், அல்லாஹ்வின் பேர்ல இட்டுக்கட்டி அல்லாஹ் ஹராமாக்குன மாதிரி ஜோடிச்சு அவங்களா ஹராமாக்கி கொண்டார்களே அவங்களுக்கு மறுமையில் நஷ்டம்தான். அப்ப ஹராம விட்டு தவிர்த்துக் கொள்வதும் அவசியம், ஹலால ஹராமாக்குறது பயங்கரமான விஷயம். அப்ப ரொம்ப கவனமா இந்த பாதையில் நம்ம நட போடணும். ஹலாலை ஹராமாக்கிட கூடாது, ஹராமை செஞ்சிடக்கூடாது. அப்ப இந்த ஹலால் ஹராம் ரொம்ப துல்லியமான முறையில் டிஃபரெண்ட் எல்லாம் வித்தியாசத்தில் வழங்கி வச்சுக்கிறணும். இது எங்க இருக்குன்னு கேட்டா 6வது சூராவுல 140வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துஹர்ரிமு, நீங்களா ஹராமாக்கி கொள்ளாதீர்கள், தையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறேனே அவற்றிலே சிலதை நீங்களா ஹராமாக்கி கொள்ளாதீர்கள். வலா தாத்துது, வரம்பு மீறாதீங்க. பேணுதல் பூரா வரம்பு மீறாங்க. சில ஆளுக்கு வந்து ஒரு ரொட்டி தின்னா போதும், ரொம்ப திங்கிற ஹராமு. நோம்புல கூட இப்படி ஆக்கி வச்சுக்கிறாங்க, நோம்புல வந்து அதிகம் சாப்பிடாத ஹராமு, எதுக்கு நோம்பு வைக்கிறது, கொஞ்சோன்னு சாப்பிடு, ஒரு கவலம் சாப்பிட்டா போதும், அதுக்கு ரொம்ப சாப்பிட்டா நோம்பு பாத்திலா போயிடும், இதெல்லாம் ஹராமாக்குறது. அப்ப நான் வந்து என்னுடைய அடியார்களுக்கு ஹலாலாக்கின ஒன்றை நீ ஹராமாக்காத, வலா தாத்துது, எல்லையை மீறாத, உனக்கு அந்த எல்லை கிடையாது, நான் தான் எல்லை போடுவேன், நீ எல்லை மீறிட்டு என்ன செய்யக்கூடாது, உள்ள ஏன் அதிகாரத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்ப வலா தாத்துது, வரம்பு மீறாதீர்கள், வஅன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறவர்களை நான் நேசிக்க மாட்டேன். அப்ப அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு எதை ஹலால் ஆக்கி இருக்கிறேன்னு அதை ஹராம் ஆக்கிறாதீங்க, எல்லை மீறிடாதீங்க, எல்லை மீறினா எனக்கு பிடிக்காது அப்படின்னு தெள்ள தெளிவான 5வது சூராவுல 87வது வசனத்துல எல்லாம் வந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, இன்னைக்கு சொல்ற விஷயத்துக்கு இந்த பீடிகை வேணும். பேணுதல்ங்கிற பேர்ல அடிப்படை இல்லாம அர்த்தமில்லாத சந்தேகத்தை உண்டாக்குறோமா இல்லையா? எதெல்லாம் அர்த்தமில்லாத சந்தேகம், எதெல்லாம் நம்மளா ஹராம வந்து ஹலால வந்து நம்மளா ஹராமாக்கிட்டு இருக்கோம்னு விளங்குவதாக இருந்தால் இந்த வசனங்களில் சொல்லக்கூடிய அந்த பேசிக்கு நம்ம உள்ளத்துல ஆழமா பதியணும். அதுக்கு தான் சொல்றோம். வலா தகூலு லிமா தஸிபு அல்சினத்துக்குமுல் கதிப ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன், நீங்களா உங்க நாவுகளால் வர்ணனை செய்து இது ஹலால் இது ஹராம்னு சொல்லிவிடாதீங்க. எதை பேசுறதுக்கு நாவு இருக்குங்கிற காரணத்தினால நீங்க பாட்டுக்கு என்னத்தையா ஹலால்ங்கிறது என்னத்தையா ஹராம்ங்கிறது இந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீர்கள். லி தஃப்தரு அலல்லாஹில் கதிப, அல்லாஹ் மேல பொய்யை இட்டு கட்டி இப்படி சொல்லிடாதீங்க. ஹலால்னா அதான் அர்த்தம். இதை பிடிச்ச ஹராம்னு நம்மளா சொன்னோம்னா அல்லாஹ் செய்யற வேலையை நம்ம செய்யறோம்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் பேர்ல இட்டு கட்டுறோம். நீங்க அல்லாஹ் மேல இட்டு கட்டுற கூட்டத்துக்கு ஆளாயிருவீங்க. இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப, அல்லாஹ் பேர்ல யார் இட்டு கட்டுகிறார்களோ லா யுஃப்லிஹூன், அவங்க ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம ஹலால பிடிச்ச ஹராம்ட்டோம்னா அல்லாஹ் தான் ஹராமாக்குனாங்கிற மாதிரி மக்களுக்கு காட்டுறோம். அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை ஹராம்னால மக்கள் என்ன விளங்கிடுவாங்க, அல்லாஹ் ஹராமாக்குனான்னு விளங்கிடுவாங்க. ஒரு அஜர்த்து அவரா ஹராம்னு மொத்தவா கொடுக்கிறாரு, மக்கள் எப்படி விளங்கிடுவாங்க, ஓஹோ அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்காங்க விளங்குவாங்க. இப்ப அல்லாஹ் மேல இட்டு கட்டுறீங்க, அப்ப அல்லாஹ் மேல இட்டு கட்டுனீங்களா எப்படி வெற்றி பெறுவீங்க? இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப, அல்லாஹ் பேர்ல யார் இட்டு கட்டுகிறார்களோ லா யுஃப்லிஹூன், அவங்க வெல்ல முடியாது அப்படிங்கறத வந்து 16வது சூராவுல 116வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது இந்த அல்லாஹ் அந்த ஹலாலை ஹராமாக்குற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து சில ஆளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, பேணுதல் வரல ஒரு ஆட்டத்துக்கு விருந்து, ஆட்ட போய் அறுக்கிற அநியாயத்துக்கு அறுக்கிறீங்களே ஒரு உயிரை, நான்லாம் சாப்பிட மாட்டேன், பிடிக்கலன்னா சாப்பிடாம இருந்துட்டு அது ஒரு விஷயம். எனக்கு கோழி பிடிக்காது, ஆடு பிடிக்காது, மாடு பிடிக்காது, முட்டை பிடிக்காது, மீன் பிடிக்காது, சரி சாப்பிடாம போ, எப்படி சொல்லக்கூடாது, உயிரை ஒன்று சாப்பிடுறதா
அப்படின்னா நம்ம அல்லாஹ் ஹலாலாக்குனது ஹராமாக்குறது. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒமாலக்கும் அல்லாஹ் தாக்குலு மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்த பிறகு அதை சாப்பிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன வந்தது? ஒரு காது பஸ்ஸலக்கும் ஹரம அலைக்கும், உங்களுக்கு எது ஹராம் என்பதை நான் தெளிவாக ஆக்கிவிட்டேன். அதைத்தான் விட்டுருந்தமே தவிர நான் திங்கிறதுக்கு அனுமதி கொடுத்து நீ எப்படி உனக்கு உறுத்தல் வரலாம், நீ எப்படி ஹராம் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? இதையும் கண்டிக்கிறான். 6வது சூராவுல 119வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளுக்கு ஹராம் ஆக்குற அதிகாரம் இருந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கும். மனிதர்கள் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுப்பதா இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். தூதருக்கே இல்லைன்னு போட்டான். அல்லாஹ் ஹராம் ஆக்குனதை எடுத்து சொல்ற வேலை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கே தவிர அவளா வந்து கையில மடியில போட்டு ஹராம் ஆக்குற வேலை அதிகாரம் இருக்குதா? அதிகாரம் கிடையாது. அது என்ன சொன்னான்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடும்ப பிரச்சனையில மனைவிமார்களுக்கு மத்தியில உள்ள ஒரு தகராறின் காரணமாக இனிமே நான் தேன் சாப்பிட மாட்டேன், ஹராமு, தேனை தொடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. அப்ப உடனே அல்லாஹ் கோவம் வருது. தேனை எப்படி நீ ஹராமாக்கலாம்? தேன் வந்து நான் ஹலால்ல சொல்லியிருக்கிறேன், தேன் வந்து நிவாரணம்ல சொல்லியிருக்கிறேன், தேன் நல்லது இல்ல நான் சொல்லியிருக்கிறேன், ஷிஃபாவுல் லின்னாஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன், நீ எப்படி ஹராமாக்கலாம்? உடனே அதுக்கு ஒரு சூறாவை இறக்குறான் அல்லாஹ். யா அய்யுஹன் நபியு, நபியே, லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ்வாகிய நான் உனக்கு ஹலாலாக்குனது நீ எப்படி ஹராமாக்கலாம்? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த அதிகாரம் இல்லைன்னா அஜர்த்துமார்கள், இமாம்கள், மௌலானாக்கள், பெரியார்கள் அவங்களுக்குலாம் இருக்குமா? இது எங்க இருக்கு? 66வது சூறாவுல முதல் வசனம், சூரத்து தஹரீம்ங்கிற சூறாவுல முதல் வசனத்துல இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல இந்த எல்லா வசனத்தையும் சேர்த்து நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, பேணுதல் அவசியம்தான். அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கணும், சந்தேகத்துக்கு வந்து அடிப்படை இருக்கணும், அப்பதான் நம்ம தவிர்த்துக் கொள்ளணும். அடிப்படை இல்லாம அர்த்தம் இல்லாம நம்மளா ஒரு காரணத்தை கற்பித்துக் கொண்டு ஹலால் அப்படிச்சு ஹராம் ஆக்கிறவும் கூடாது. நம்ம வாட்டு தாராளமா தான் இருந்து கொள்ளணும் அப்படிங்கிறது விளங்குகிறது. இதுக்கு போக ஒரு ஆள் வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, சில உணவுகளை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப பாவமாயிருமோ, தப்பா போயிருமோன்னு எனக்கு சந்தேகம் வருது. அடிப்படை இல்லாம, ஒரு அடிப்படை இல்லாம சில உணவுகள் விஷயத்தில் என்ன செய்யுது, எனக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கு பார்த்தாலும் அப்படின்னு கேட்கிறார். இன்னமின தாமி தாமன் அத்தஹர்ரஜு மின்ஹு, சில உணவுகள் இருக்கிறது அதை சாப்பிட்டா எனக்கு பாவம் வந்துருமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஹலாலுக்கு தான், ஹலாலான சில உணவுகள் மார்க்கத்தில் இருக்குது. ஆனா அதை தொடும்போது எனக்கு ஒரு உறுத்தலாகவும் எனக்கு ஒரு அச்சமாகவும் எனக்கு ஒரு பயமாகவும் இருக்கிறது அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய உள்ளத்துல இதுக்கு எந்த உறுத்தலும் வர வேண்டாம். நான் ஹலாலாக்கின ஒரு விஷயத்துல, அல்லாஹ் ஹலாலாக்கின ஒரு விஷயத்துல உனக்கு எந்த உறுத்தலும் வர வேண்டாம். லா ரஅத ஃபீஹி நஸ்ரானியா, ஒரு அடிப்படை இல்லாம உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னா நீ நஸ்ரானிகள் நசாராக்களை போல இருக்கிறாய். நசாராக்கள் தான் அடிப்படை இல்லாம என்ன செய்வாங்க, இஷ்டத்துக்கு எதையாவது ஹலால்பாங்க, எதையாவது ஹராம்பாங்க, ஆதாரம்லாம் இருக்காது. அந்த வேதத்தில் இருக்குதா, அவங்க சொன்னாங்களா, முன்னாடி சொல்லப்பட்டிருக்கா, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எப்படி நசாராக்கள் வந்து எவ்வித மூல ஆதாரங்கள் இல்லாம அவங்களாவே ஹராமாக்கி கொள்கிறார்களோ அது மாதிரி நீ செஞ்சு விடாத. பிடிக்கலங்கிறதுனால எல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, பேணுதல்ங்கிற காரணத்தில எல்லாம் ஒரு ஹராம ஹலால் ஆக்கின ஒரு விஷயத்தை ஹராமாக்கி விடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை கவனத்தில் வச்சுக்கணும். எதை வச்சுக்கிற மாதிரி, சந்தேகத்துக்கு இடமானதுல இருந்து காத தூரம் நிக்கணும்னு வச்சிருக்கமா இல்லையா? அதுவும் நம்ம மனசுல ஒரு பக்கம் இருக்கணும். இன்னொரு பக்கம் என்ன இருக்கணும், அனுமதிக்கப்பட்டதுல வீண் சந்தேகத்தை உண்டாக்கிற கூடாது. சந்தேகத்துக்கு உரியதுல சந்தேகம் வரணுமே தவிர அடிப்படை இல்லாத விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, வீண் சந்தேகம் வந்துடக்கூடாது என்பதிலேயே நம்ம கவனமா இருந்து கொள்ள வேண்டும். இதுக்கு நம்ம சில சம்பவம் இப்படி சொன்னா உங்களுக்கு விளங்காது. சில நிகழ்வுகளை, சில சான்றுகளை முன் வச்சு விளக்குனா இது தெளிவா புரிஞ்சு போயிடும். ஓ, இதுதான் அடிப்படையான சந்தேகமா, இதுதான் அடிப்படை இல்லாத சந்தேகமாங்கிறது நமக்கு அப்ப தெளிவா புரியும். எப்படி புரியும்னு கேட்டா, இப்ப வந்து ஒரு பொருள் ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு விஷயத்தை நீ சாப்பிடக்கூடாது ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஹராம் என்று எடுத்து பாத்தீங்கன்னா 2 வகையில் அந்த ஹராம் இருக்கும். இந்த உண்ணுகிற பொருள்கள் இருக்குல்ல, அதுல ஹராம் எடுத்து உண்ணுகிறது, பயன்படுத்துறது எல்லாம் தான். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஹராம் எடுத்து பாத்தீங்கன்னா 2 வகையில் அந்த ஹராம் இருக்கும். ஒன்னு வந்து அது அடிப்படையிலே ஹராமா இருக்கும், இன்னொன்னு வந்து புற காரணத்தினால் ஹராமா ஆகும். அடிப்படையில் அது ஹராமா இருக்காது, ஒரு காரணத்தினால என்னவாக ஹராமாக ஆகும். இப்படி 2 ஹராம் இருக்கு. எப்படி 2 ஹராம்? இப்ப பன்றி கறி இருக்குது, இது ஹராம், இது அடிப்படையில் இது ஹராம். பன்றி கறி ஹராம், என்ன காரணத்தையும் தேவையே இல்லை.
பன்றிக்கறி ஹராம்னா என்னது? அந்த பொருள், அந்த மெட்டீரியல ஹராமா இருக்கும். பன்றிக்கறி ஹராமு, தானா செத்து போன ஆடு ஹராமு, ரத்தம் ஹராமு, இப்படின்னு நாய் ஹராமு, கழுத ஹராமு, இது மாதிரி எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரியான பொருள்கள்லாம் என்னது? இதெல்லாம் ஹராமு. இது ரொம்ப தெளிவா இருக்கு. இதெல்லாம் வந்து மெட்டீரியல ஹராமா போயிடுது. இப்ப வந்து அரிசி ஹராமா? அரிசி ஹராம இல்ல. ஒருத்தன் திருடிக்கிட்டு வந்தா அந்த அரிசி ஹராம் ஆயிடுது. அப்ப அரிசி வந்து அது ஹராம் கிடையாது. ஆனா அது ஒரு காரணத்துக்காக ஹராம் ஆகுது. அரிசியே ஹராம் கிடையாது. பன்றி அரிசியை பொறுத்த வரைக்கும் நீ திருடுனாலும் ஹராம் தான், நீ காசுக்கு வாங்கினாலும் ஹராம் தான், கீழே கிடந்து எடுத்தாலும் ஹராம் தான், நீனே சின்ன வயசுல இந்த பன்றியை வளர்த்து ஆளாக்கி வெட்டினாலும் ஹராம் தான். அந்த பொருளே ஹராம். பொருளே ஹராம்ங்கிறது அது ஒரு வகை. ஹலாலான ஒரு பொருளாக இருந்து ஒரு காரணத்துக்கு ஹராம் ஆகிறது ஒரு வகை. ரெண்டு வகை இருக்கிறது. பொருள் ஹராமா இருக்குன்னு வைங்க, அதுல மறுபரிசீலனைக்கு இடமே கிடையாது. அவ்வளவு ஹராம் தான், ஹராம் தான். எந்த வகையில இது ஹலால் ஆகவே ஆகாது. எந்தது? ஏதோ அந்த பொருளே ஹராம், பன்றி இறைச்சி ஹராம்னு சொல்லிட்டோமா, ரத்தம் ஹராம்ட்டோமா, அது ஹராம் தான். எந்த வகையில இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து ஹலால் ஆகவே ஆகாது. ஆனால் ஒரு காரணத்துக்கு ஹராம் ஆகுதுல, பொருள் ஹலாலு, சோறு ஹலாலு, மீன் ஹலாலு, இறைச்சி ஹலாலு, ஆட்டு இறைச்சி ஹலாலு, தங்க நாணயம் ஹலாலு, வெள்ளி ஹலாலு, டிரெஸ், சட்டை, பாய், தலைவாணி எல்லாமே ஹலால் தானே. சிமெண்ட், கல்லு எல்லாம் ஹலால் தான். அதாவது பயன்படுத்துறது ஹலாலா இருக்குது. அது எப்ப சில நேரத்தில் ஹராம் ஆகும். ஒருத்தன் வீட்டு சிமெண்ட் தெரியாம ஏமாத்தி வாங்கிட்டு வந்துட்டான்னு வாயிறேன், ஹராம் ஆகி போயிரும். ஒருத்தர் திருட்டு வந்துட்டா ஹராம் ஆகி போயிரும். மோசடி பண்ணா ஹராம் ஆயிட்டு போயிரும். அப்ப பொருள் ஹலாலா இருந்தா கூட அந்த வர்ற ரூட் சரியில்லைங்கிற காரணத்தினால என்ன வாங்குறேன்? வட்டி வாங்குறான்ல, வட்டி வாங்கினா என்ன, வியாபாரம் பண்ணா என்ன, ரெண்டு ஒரே காசு தானே. ஒருத்தன் வட்டி விட சம்பாதிக்கிறான், இன்னொருத்த வியாபாரமா சம்பாதிக்கிறான். அவன்கிட்ட அந்த 1000 ரூபாய் தான் இருக்கு, இவன்ட்டையும் அதே மாதிரி 1000 ரூபாய் வருது. லாபத்துல, வியாபாரத்துல 1000 ரூபாய் லாபம் கிடைக்குது, வட்டியில ஒருத்தனுக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைக்குன்னு வைங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஆனா அது ஹலால், இது ஹராம். வியாபாரத்தின் மூலமா அந்த 1000 ரூபாய் வந்தா ஹலால் ஆகுது, வட்டியின் மூலமா அதே 1000 ரூபாய் வந்தா என்ன ஆயிடுது? ஹராமாயி போயிடுது. பொருள் ஒண்ணுதான். அப்ப அந்த பொருளை காசு கொடுத்து வாங்கினா, அரிசியை காசு கொடுத்து வாங்கினா ஹலால் ஆயிடுது, தெரியாம தூக்கிட்டு வந்தா ஹராம் ஆயிடுது இல்லையா? அப்ப அந்த பொருள்களை பொறுத்த வரைக்கும் இந்த இதுலதான் நம்ம ஆழமா போக வேண்டிய விஷயம் இருக்கு. இதுல எது வந்து அடிப்படையில ஹராமா இருக்கிறதோ அதுக்குள்ள எந்த விவரத்துக்கு நீ போக வேணாம், கண்ணை மூடிட்டு ஹராம்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எதுல ஒரு காரணத்துக்கு ஹராம் ஆகிறதோ அந்த விஷயத்துல ஒட்டுமொத்த மக்களும் பெரிய தப்பு செய்யறாங்க. என்ன தப்பு செய்யறாங்க? பேணுதல்ங்கிற பேர்ல எந்த ஆலிம் சார்ட்ட போய் கேட்டாலும் சரி, 99% மார்க் அறிஞர்கிட்ட கேட்டாலும் சரி என்ன செய்வாங்க? உதாரணமா நான் வந்து ஒரு தப்பான வழியில ஒரு சினிமா கொட்டகை நடத்தி சம்பாதிக்கிறேன் வச்சுக்கிறேங்க. என்னுடைய வருமானமே என்ன? சினிமா கொட்டகையின் மூலமா தான் வருமானம் வருது. நான் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தர்றேன், இதை வாங்கலாமான்னு கேட்ட என்ன வாங்க கூடாதுன்னு எல்லாரும். எந்த ஆலிம் சார்ட்ட கேட்டா என்ன செய்வாங்க? 1000 ரூபாய் நான் கொடுக்குறேங்க, நான் வந்து உங்களுக்கு தர்றேன். என்ன என்னுடைய வருமானம்? என்ன? சினிமா கொட்டகை. அல்ல என்னுடைய வருமானம் வந்து வட்டி, என்னுடைய வருமானம் வந்து லாட்டரி, என்னுடைய வருமானம் சாராய கடை, இப்படி என்னமோ மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு தொழிலை பண்ணி நான் வந்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி சம்பாதிக்க என்னிடம் இருந்து நீங்கள் ஏதாவது வாங்கினால் அது ஹலாலா ஹராமான்னு கேட்டா எல்லாரும் என்ன செய்வாங்க? அங்கிட்டு சேர்த்து விட்டுருவாங்க. இது சந்தேகத்துக்கு இடமானது, இது வந்து ஹராம், வாங்கக்கூடாது. வட்டி வாங்குறவங்க வீட்டு வாசல் நிழல்ல கூட நிக்க கூடாது. இப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹதீஸ். இது ஹதீஸ் எல்லாம் கிடையாது, இது கட்டுக்கதை. வட்டி வாங்குறவங்க வீட்டு வாசல்ல நிழல்ல கூட என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த பேசும் இல்லாது, இது வந்து கட்டுக்கதை, இது பொய். இப்படி நினைப்பார்களே ஆனால் அவங்க அல்லாஹ் ஹலாலாக்குனதை ஹராமாக்கிய குற்றத்துக்கு ஆளாவார்கள். அல்லாஹ் வந்து என்னத்த பொருளை ஹராமாக்கவே இல்லை. அவன் வட்டி வாங்கினால அவனுக்கு தான் அது ஹராமு. நம்ம நமக்கு அவன் தந்தான்னு சொன்னா, நமக்கு அன்பளிப்பா தந்தான்னு சொன்னா, வேற வகையில தந்தான்னு சொன்னா, அவனுக்கு நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னது? வட்டி கிடையாது. இப்ப நான் வந்து உங்கள்ட்ட வட்டியா வாங்குறேன்னு சொன்னா, உங்கள்ட்ட இருந்து எனக்கு வர்றதுதான் வட்டியா வருது. நான் வந்து உங்களுக்கு தர்றேன்னு சொன்னா, நான் வட்டியா உங்களுக்கு தரல, முகபத்துல தர்றேன், கஷ்டப்படுறீங்கன்னு தர்றேன். எனக்கு நன்மை கிடைக்காது, அது ஒரு விஷயம். நான் வட்டி வாங்கி தவறான முறையில சம்பாதித்து ஒரு நல்ல காரியத்துக்கு செலவழித்தால் எனக்கு மறுமையில் நன்மை கிடைக்குமான்னு கிடைக்காது. கேள்வி என்ன? நீங்க வாங்கலாமாங்கிறத கேள்வி. ஒருத்தன் தேர்ந்து வரும்போது நமக்கு எந்த வகையில் வருது, இதுதான் உன்னை பார்க்கணும். வட்டி என்பது பொருளுக்கு உள்ள பேரு இல்ல, ரூட்டுக்கு உள்ள பேரு. வட்டிங்கிறது எதுக்குள்ள பேரு? அங்கிருந்து உனக்கு எப்படி வந்தது? அங்கே அவனுக்கு வட்டி வாங்குறான, வட்டி கொடுக்கறான, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில தான் வட்டிங்கிற தொடர்பு இருக்கிறது. வட்டி வாங்குற ஒருத்தன் எனக்கு தந்தானே, ஆனால் எனக்கு அவனுக்கு அன்பளிப்புங்கிற தொடர்பு தான் இருக்கிறது.
இத நம்ம புரிந்து கொள்ளாத காரணத்தினால நிறைய ஹலாலான விஷயங்களை எல்லாம் ஹராம்னு ஃபத்வா கொடுத்து அல்லாஹ் மேல இட்டு கட்டி நம்ம பல தவறுகளை செய்கிறோம். இது தவறு என்பதற்கு நிறைய அடிப்படை. எப்படி தவறு? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான சான்றுகளை வச்சு பாத்தீங்கன்னா இதை ஒட்டச்சி தகர்க்கிறாங்க. ஆனா சில பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு மேல நாங்க பேணுதலான ஆளுக்கு, அவங்க நோம்பு கஞ்சி காசு வாங்கிட்டு வந்தாங்க, நோம்பு கஞ்சி யாராவது ஒரு ஆள்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டா இவன்ட்ட நோம்பு கஞ்சி வாங்கிட்டாங்க, அவன்கிட்ட வாங்கிட்டாங்க, குடிக்கலாமா? அட அவனுக்கு நன்மை கிடைக்காதுடா, நம்ம குடிச்சா என்ன? அதை விளங்க மாட்டேன்னு என்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஆதாரம் அவ்வளவு இருக்கும் பொழுது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட எங்களுக்கு பேணுதல் கூட இருக்குது அப்படி நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வை விட எங்களுக்கு ஞானம் அதிகமா இருக்கிறது, அவனுக்கு ஒழுங்கா ஹராமாக்க தெரியல, நாங்க அதுக்கு மேல கண்டுபிடிச்சு ஹராமாக்குறோங்கிற அளவுல இவர்கள் பாரதூரமான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் ஹலாலாக்கின விஷயங்களை ஹராமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது பயங்கர குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுகிறான், தில்க உம்மத்துன் கத் ஹலத், அவர்கள் சென்று போன சமுதாயம், லஹா மா கஸபத், அவங்க சம்பாரிச்சது அவங்களுக்கு, வலக்கும் மா கஸபத்தும், நீங்க சம்பாரிச்சது உங்களுக்கு, வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன், அவங்க சம்பாரிச்சதை பத்தி உங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படாது. அவங்க சம்பாரிச்சு தப்பா இருந்தா அவங்கள்ட்ட கேள்வி கேட்பேன், அதை பத்தி உங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படாது என்று சொல்லி அல்லாஹ் 2வது சூராவுல 134வது வசனத்திலையும் அதே சூராவுல ஒரு 7 வசனங்களை திருப்பி ஒரு ரிப்பீட் வர அடிக்கிறான். ஒரு 7 ஒரு வசனத்தையே இவ்வளவு கிட்டத்துல 2 தடவை யூஸ் பண்றான்ல. இதே வசனத்தையே 134லையும் சொல்றான், 141லையும் சொல்றான். இதே மேட்டர் இப்படியே அவர்கள் சென்று போன சமுதாயம், அவங்க செஞ்சது அவங்களுக்கு, நீங்க செஞ்சது உங்களுக்கு, அவங்க செஞ்சதை பத்தி உங்கள்ட்ட கேட்க மாட்டேன், இந்த கருத்துப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4வது சூராவுல 111வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யக்ஸிபு இஸ்மன், யார் ஒருத்தன் பாவத்தை செய்கிறானோ இன்னமா யக்ஸிபுஹு அலா நஃப்ஸிஹி, அவன் தனக்கு எதிராகத்தான் செய்து கொள்கிறான், அடுத்த ஆளை இது பாதிக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா தக்ஸிபு குல்லு நஃப்ஸின் இல்லா அலைஹா, ஒவ்வொரு மனிதனும் தனக்கு எதிராகத்தான் தவறுகளை செய்கிறான். வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருத்தர் செய்த சுமையை இன்னொரு, அவன் வட்டி வாங்கினா அதே நான் சுமக்கிறேன், வட்டி அவன் வாங்கி இருக்கிறான், எனக்கு அவன் தந்தாண்டா, எனக்கு எப்படி வட்டி வாங்கின குற்றம் வரேன்? வட்டி அவன் தானே வாங்கி இருக்கிறான், அவன் வாங்கினா அவனுக்குள்ள குற்றம் வட்டிக்கு, அவன் எனக்கு தந்தது வட்டியா? வட்டிங்கிற அடிப்படையில் எனக்கு தந்தான், நான் கஷ்டப்படுறேன்னு தர்றான், அண்ணன் தந்திருப்பான், தம்பின்னு தந்திருப்பான், நண்பர்னு தந்திருப்பான், எனக்கு எப்படி ஹராமா ஆகும்? அப்ப அவன் செஞ்சது என் மீது சுமத்த பாக்குறீங்க. ஒருவர் செய்த சுமையை இன்னொருவர் சுமத்த முடியாது என்று சொல்லி 6வது சூராவுல 164வது வசனத்திலையும் சொல்கிறான். 17வது சூராவுல 15வது வசனத்திலையும் சொல்கிறான், குல்லு முறையின் பிமா கஸபத் ரஹீனா, ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்ததற்கு தான் பொறுப்பாளி. அப்ப நம்ம வட்டியை வாங்கிட்டு நம்ம எப்படி பொறுப்பாளி ஆகும்? ஒருத்தர் லாட்டரி சீட் வச்சு சம்பாதிக்கிறார், எனக்கு 1000 ரூபாய் தர்றாரு, நான் வாங்கிட்டேன்னு சொன்னா லாட்டரி சீட்ல எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நானே லாட்டரி சீட் வாங்கினேன், நான் செய்யாத ஒண்ணு என் மீது எப்படி வரேன்? நான் செய்யாத ஒண்ணு என் மீது எப்படி சுமத்தப்படும் என்கிற மாதிரி ஒரு அடிப்படை எல்லாம் சொல்லி காட்டுறானா, இதை மனசுல வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமா என்னென்ன வழிமுறைகளை கையாண்டார்கள் ஒண்ணா பாருங்க. ஜக்காத் வசூல் பண்ணாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜக்காத் என்னது கம்பல்சரியா வசூல் பண்ணாங்க. மாட்டேன்னு சொன்னாலும் கூட்டாம விரட்டி வசூல் பண்ணாங்க, பண்ணாங்களா இல்லையா? ஜக்காத் தர மாட்டேன்னு சொன்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசூல் பண்ணாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வசூல் பண்ணாங்க. எல்லா சஹாபாக்கள் காலத்திலையும் ஜக்காத் கட்டாயமாக வசூலிக்கப்பட்டு வந்தது. இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த ஜக்காத் வசூலிக்கும் பொழுது யார் யார் ரசூல் அனுப்பும் போது நல்ல ஹலாலா வச்சுக்கிறோம்னா பார்த்து வசூல் பண்ணுவாப்பா. இந்த ஜக்காத் வாங்கி ஏழை தான் கொடுக்க போறோம், இந்த ஜக்காத்தை வாங்கி யார் கொடுக்க போறோம்? ஏழைபாளையில் கொடுக்க போறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் பொழுது நீங்க போங்க, என்ன தொழில் பண்றான்னு ஒழுங்கா பாருங்க, நல்ல பர்ஃபெக்ட் ஹலாலா 100% இருந்துச்சுன்னா அவன் ஜக்காத் வசூல் பண்ணுங்க, ஹராமா ஏதாவது பண்ணான்னு வைங்க விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சொன்ன கவர்மெண்ட் நடந்திருக்குமா? அப்ப அவன் என்ன செய்வான்? கொடுக்கறவங்க கூட நம்மள்ட்ட ஒரு ஹராமும் சேர்ந்துருக்குங்கன்னா விட்டுட்டு வந்துருக்குமே, எல்லாத்தையும் ஜக்காத் தப்பிச்சுக்கலாமே. ஜக்காத்திலும் தப்பிக்கிறதா என்ன செய்யணும்? வசூலிக்க வருவாங்கல்ல, நீங்க வந்துட்டீங்க ஜக்காத் வசூலிக்க, நம்மள்ட்ட ஹராமா இருக்குது, இது எதுக்கு உங்களுக்கு? இப்படி எல்லாம் சொன்னான்னு வைங்க, வெறுங்கு வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் எல்லாரும் போகணும். அப்ப இந்த பணத்தை ரசூலுல்லாஹ் வாங்கினாங்களே, தர மறுத்தவர்த்தையும் வாங்கினாங்களா இல்லையா? சண்டை புடிச்சு வாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப கரெக்டா இல்லாத ஆட்கள் அதுல இருந்திருப்பாங்களா இல்லையா? அப்ப இந்த ஜக்காத் என்று ரசூலுல்லாஹ் வசூல் பண்ணினாங்களே, ஒரு அரசாங்கம் வசூலிக்கலாம் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஏன் வாங்கக்கூடாது? இது வழங்காதா? எல்லாத்தையும் வாங்கின ஜக்காத் என்பதை அனைவரிடமும் ரசூலுல்லாஹ் வாங்கினாங்களா இல்லையா? வாங்கினவர்கள்ட்ட ஹராமும் இருந்திருக்குமா இல்லையா? அப்ப இப்ப சட்டம் எப்படியா சொல்லுங்க? ஜக்காத் வசூலிக்கும் பொழுது அது ஏழைகளுக்கு உள்ளதுன்னு குர்ஆன்ல இருக்கிறதுனால, ஏழை பாளையலுக்கு ஹராம் எல்லாம் கொடுக்க கூடாதுங்கிறதுனால எல்லாம் ஹலால்ல மட்டும் தான் ஜக்காத்து கடமைன்னு சொல்லுங்க பாப்போம். எந்த மதுஹப் இமாமாவும் சொல்லட்டும்,
எந்த மௌலானாவது சொல்லட்டும், எந்த ஆலிமாவது சொல்லட்டும். அப்ப ஏன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் ஒழுங்கா புரிஞ்சுக்கிற வேண்டியதானே? ஜக்காத்தை எப்படி புரிந்து கொள்றோம்? ஜக்காத்துங்கிற கடமை பொருளாதாரத்துக்குரிய கடமை. அவன் இஹ்லாசோட தூய்மையான காசுல இருந்து அவன் கொடுத்தானேயானால் அவனுக்கு இந்த உலகத்திலையும் ஜக்காத்துடைய தண்டனை தப்பிச்சுக்கிறான், மறு உலகத்திலே அவனுக்கு பயன் தரும். கெட்ட காசை கொடுப்பானேயானால் அவன் இந்த உலகத்திலும் தப்பிச்சுக் கொள்வான் ஜக்காத்திலிருந்து, அங்க ஒண்ணும் கிடைக்காது. இந்த வித்தியாசம் தான் வரும். ஜக்காத்து வாங்குறவன் வந்து சரியான ஆளா இல்லைன்னு சொன்னா, ஒரு ஹராமானது வைத்திருந்தான் என்று சொன்னால் அதுக்குரிய தண்டனை அவனுக்கு என்ன வரும்? மறுமையில் அவனுக்கு வரும். இந்த உலகத்தில் ஒரு நன்மை இந்த உலகத்தில் கொடுத்ததுக்காக வேண்டி மறுமையில் ஒண்ணும் கிடைக்காம போயிடும். உலகத்தில் அவனுடைய கணக்கு நேர் பண்ணி விட்டுருவாங்க. இவர் ஜக்காத்து கொடுத்துட்டாரு, ஓகே முடிஞ்சு வச்சுக்காத. இங்க எந்த கொஸ்டின் வராது. அப்ப அந்த மாதிரி வேண்டாம் பிரிக்கலாமே தவிர ஜக்காத்து வாங்குறதுல அப்படி பிரிச்சமா? ரசூலுல்லாஹ் பிரிச்சாங்களா? வசூல் பண்ண ஆள்கிட்ட சொன்னாங்களா? நீங்க போய் கரெக்டான சுத்தமான காசா பார்த்து பார்த்து எடுத்துட்டு சொன்னாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டாத ஒரு பேணுதல் நீங்கள் பேணுதல் என்று நினைத்தால் அல்லாஹ்வுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா இல்லையா மார்க்கத்தை? அப்ப அல்லாஹ் ஹலாலாக்குனது தானே ஹராமாக்க பாக்குறீங்க. அல்லாஹ் தன் ரசூல் மூலமாக எதை ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? ஒருவரிடமிருந்து வரக்கூடிய பணம், வசூலிக்கக்கூடிய பணம், அது எதுவாக இருந்தாலும் நமக்கு அது கவலை இல்லை. நமக்கு உள்ள விஷயத்தை வாங்கிக்கிற வேண்டிய அது என்னவா இருக்கக்கூடாது? மெட்டீரியல் ஹராமா இருக்கக்கூடாது, நாய் பண்ணி தூக்கிட்டு வந்துடக்கூடாது. அதான் மேட்டர் தவிர பொருளை என்ன அரிசி பருப்பு ஆடு மாடு எல்லாம் செய்யலாம், அழகா எடுத்துட்டு வந்துடலாம், அது தப்பு கிடையாது. இந்த ஜக்காத்துங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜக்காத் வசூலிச்சாங்களே, அதை வசூலிச்சு ஜக்காத் யாரு கொடுக்கணும், எது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு பாருங்க. இன்னம சதகாத்து லில் ஃபுகராயி, ஏழைகள் ஃபக்கீர்னு சொன்னா பிச்சை கேட்டு வர்றவன், மசாக்கின்னு சொன்னா ஏழையா இருந்து சுயமரியாதையோட இருப்பவன், ஃபக்கீரு கொடுங்க, மிஸ்கீனு கொடுங்க, உள் ஆமிலின் அலைகாத வசூலிக்கிறவனுக்கு கொடுங்க, உள் அல்லபத்தி குழுபுகும் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுவதற்காக முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஒஃபிர் ரிகாபி அடிமைகளை விடுதலை செய்யறது கொடுங்க, உள் காரிமீன கடனாளி கொடுங்க, ஒப்னு சபீலி வழிபோக்குறவர்களுக்கு என்ன செய்யுங்க கொடுங்க, ஒபி சபீலில் அல்லாஹ்வுடைய பாதையிலும் கொடுங்க. இந்த காசை நல்லவன் கெட்டவன் ஹலாலு ஹராமு எல்லாத்திலிருந்து வசூலித்து வர்ற ஜக்காத்து, அந்த காசை எதுக்கெல்லாம் கொடுக்க சொல்றான்? அல்லாஹ்வுடைய பாதையில கூட செலவழிச்சுக்க, அவனுக்கு நன்மை கிடைக்காது. கெட்ட காசா இருந்தா நம்ம வாங்கிக்கிறலாமா? வாங்கிக்கிறலாம், வாங்கணும், வாங்கிக்கிறலாம்ங்கிறது இல்ல. நம்ம கிட்ட கவர்மெண்ட் இருந்தா வாங்கி ஆகணும், எல்லா பேரும் கொண்டாந்து வச்சுட்டு போ, எண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லணும். அப்ப ஹலால் ஹராமை பற்றி அது கவனிக்கிற விஷயம் கிடையாது, அது அவனுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். நாம வசூல் பண்றத வசூல் பண்ணலாம். இது ஜக்காத்துல விளங்குது. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் எந்த கிரவுண்ட்ல வசூல் பண்ணினார்களோ அந்த கிரவுண்ட்ல நான் ஏன் ஒரு ஆள்கிட்ட போய் வாங்க கூடாது? இதான் மேட்ரு. இது பேணுதல். அப்ப இதுல பேணுதல் சொல்லிட்டு நான் ஒரு டீ வாங்கிட்டு தான் குடிக்க மாட்டேன், நான் ஒரு காபி தான் குடிக்க மாட்டேன், நான் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளு அப்படின்னு சொல்லுவது நியாயமாகுமா? இது அல்லாஹ்ட்ட குற்றமாகுமா? குற்றமாகும். அதே மாதிரி வந்து ஜிஸியான்னு ஒரு வரி இருக்குது. ஜிஸியாண்டா என்ன? முஸ்லிம்களுக்கு வரிக்கக்கூடியது ஜக்காத்து. அவங்க ராணுவத்தில எல்லாம் பங்கெடுக்க மாட்டாங்க, முஸ்லீம் அல்லாதவங்க. அவங்க நம்ம நாட்டில் வந்து அடைக்கலமா இருந்தார்களே, ஆனால் அவங்கள்ட்ட இருந்து பாதுகாப்புக்காக வேண்டி என்ன செய்யறது, அவங்களுடைய உயிர் உடைமை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தலைக்கு இவ்வளவு என்று வசூலிப்பாங்க ஜிஸியாவை. அந்த ஜிஸியாங்கிற வரி வந்து இஸ்லாமிய அரசாங்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசூலித்திருக்கிறார்கள். யார்கிட்ட வசூலிக்கிறாங்க? ஜிஸியாங்கிறது முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாமிய நாட்டில் உள்ள அந்த நாட்டு குடிமகனாக இல்லாம அங்க வந்து அடைக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு தான் ஜிஸியா வரின்னு சொல்றது. அவங்க கொடுக்கிற வரிக்கு பேரு ஜிஸியா. இந்த ஜிஸியாவை வாங்கினாங்களே, வாங்கி குப்பையில போட்டாங்க. யார்கிட்ட வாங்கினாங்க? எல்லாம் முஸ்லிம் அல்லாதவர்கிட்ட வாங்குறாங்க. வாங்கவும் செய்தார்கள், நல்ல பணிகளுக்கு கொடுக்கவும் செய்தார்கள். வாங்கினாங்க, ஏழை பாலை கேட்டு வர்றவங்கள நினைஞ்சாங்க, அதுல இருந்து விநியோகம் பண்ணாங்க. அப்ப வாங்கவும் செய்யலாம், அது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தவும் செய்யலாம். அவனுக்கு நன்மை கிடைக்காது. ஜிஸியா கொடுத்தவங்க மறுமையில கிடைக்குமா? மறுமையில ஒண்ணும் கிடைக்காது, அந்த கணக்கு தனி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஜிஸியான்னு ஒண்ணு இருந்தது. இந்த ஜிஸியா என்பதை ரசூலுல்லாஹ் வாங்கினாங்களா இல்லையா, வாங்கி மக்களுக்கு கொடுத்தார்களா இல்லையா, அதுல நமக்கு என்ன விளங்குது? அவன் என்ன வகையில சம்பாதிச்சு அது அவனுக்கு அந்த சம்பாத்தியத்துக்கு உள்ள விஷயம். நமக்கு ஜிஸியாங்கிற ஒரு வழியில் அது வருகிறது, நமக்கு ஜகாத் என்ற ஒரு ரூட்ல நமக்கு வருகிறது. இது ஹலாலான ரூட்டு. இந்த பாதை ஜகாத் என்ற பாதை எந்த பாதையில் வருதுன்னு பார்க்கணும். இப்ப வட்டிங்கிற பாதையில் நமக்கு வரவில்லை, நமக்கு எந்த பாதையில் வருது? ஜகாத்துங்கிற பாதையில் அந்த ரூபா புறப்பட்டு நமக்கு வந்து சேருகிறது. ரூட் கரெக்டா இருக்கு, ஓகே முடிஞ்சு போச்சு கதை. ஜிஸியாங்கிற ரூட்ல நமக்கு வந்து சேருகிறது. அவ்வளவு வேணாங்க. போர் நடக்குது, போர் சண்டை நடக்குது, யுத்தத்துல வந்து நம்ம முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத அணியும் வந்து போரிடுறாங்க. முஸ்லிம்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க. இஸ்லாமிய அரசாங்கம் வந்து யுத்தம் நடத்தும் போது அவங்க ஜெயிச்சிடுறாங்க.
ஜெயிச்சா என்ன செய்யும்? அவன் கொண்டு வந்த பொருள்கள் எல்லாம் இவங்க எடுத்துக்கிடுவாங்க. யார் யுத்தத்துக்கு வருகிறானோ அதை என்ன இருக்கு இவங்க எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துக்கிட்டு பங்கு வச்சு கொடுப்பாங்க. அவங்க கொண்டு வந்திருந்த தளவாடங்கள், ஒட்டகங்கள், குதிரைகள், சாப்பாட்டுக்காக கொண்டு வந்திருந்த பொருள்கள், போர்வைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து யாரெல்லாம் போர்ல பங்கெடுத்தாங்களோ நீ 2 வச்சுக்க, நீ 3 வச்சுக்க, நீ 5 வச்சுக்கன்னு சொல்லி அவங்க உங்களுடைய வீரத்துக்கும் சேவைக்கும் தகுந்தவாறு என்ன செய்வாங்க, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி கொடுத்தாங்களே, இதெல்லாம் என்ன காசு இது? அவன்லாம் யுத்தத்துக்கு வர்றான் பர்ஃபெக்டா ஹலாலா கொண்டு வருவானா? அதை நம்ம எடுத்துக்கிட்டோமே. எடுத்துக்கிற சொல்லுத உஹில்லத்துலக்குமுல் கனாயிமுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, உஹில்லத்துலியல் கனாயிமு, எனக்கு கனிமத்துகள் ஹலாலாக்கப்பட்டிருக்குங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பேரு கனிமத்துன்னு பேரு. இந்த கனிமத்து என்பது அசல்ல என்ன? அது நமக்கு இன்னொருத்தங்க காசு. அது இன்னொருத்தங்க காசு. யுத்தத்துல தோத்து போயிட்டான், அவனுக்கு அந்த காசு எப்படி வந்திருக்கும்? எப்படி வந்திருக்கலாம். ஆனா அது நம்ம கவனிச்சோமா? அவன் கணக்கு கேட்டு நீ கரெக்டான மட்டும் சொல்லுங்க, அது மட்டும் எடுத்துக்கிறோம், ஹராமான நீங்களே எடுத்துட்டு போங்க அப்படின்ற ரசூலுல்லாஹ் நடந்தாங்களா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்களா? அப்ப ஒட்டுமொத்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பார்வை ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கவில்லை. எந்த பார்வை? அவன் சம்பாரிச்சது எப்படி அதை நான் பார்ப்பேன், அவன் சம்பாரிச்சதை பத்தி நீ ஏன் பாக்குற? அது அவனுக்கு அல்லாஹ்வுக்கு உள்ள விஷயம். உனக்கு அவனுக்கு உள்ள உறவை மட்டும் நீ பாரு என்ன மாதிரி வருதுன்னு. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் கனிமத்தை பார்த்திருக்கிறாங்க. அவ்வளவு வேணாம். ஒரு தாப்பனார் தப்பான முறையில ஊர் அடிச்சு உலையில போட்டு ஒரு 10 கோடி ரூபாய் வச்சுட்டு மூத்தா போயிட்டாரு. அவர் புள்ளை இப்ப வாரிசு முறையில வாங்குறாரு. பிள்ளைக்கு வருது வாரிசு முறையில, இது வாங்கிக்க கூடாதா? எல்லாரும் வாங்கலாங்கிறாங்க. ஏடிக்கு டீ தான் வாங்கி கூடாதான், 10 கோடி எல்லாம் வாங்கிக்கலாமா? சட்டம் சொல்றோங்கிற பேர்ல ஒரு லாஜிக்கும் இல்ல, ஒரு சென்ஸ் வேணாவே, புரியுற மாதிரி வேணா, ஏத்துக்கிற மாதிரியே சொல்லணுமா இல்லையா? அவன் டீ வாங்கி குடிச்சிட்டான், நோம்பு கஞ்சி வாங்கிட்டான். நோம்பு கஞ்சி வாங்குறது பயங்கரமான குற்றமா இருந்தா, எங்க அப்பா 10 கோடி ரூபாய் அநியாயமா சம்பாரிச்சு வச்சு கொள்ளையடிச்சு லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி சம்பாரிச்சு வச்சு மூத்தா போயிருக்கும் போது அதை வாரிசு நான் வைக்கிற எப்படி சரியா வரும்? அது வாரிசுல வருதுல. அதான் சொல்றோம், வாரிசுல வந்தா தப்பா பார்க்க வேண்டியதுன்னு அர்த்தம். அவருக்கு வந்த வழி சரியில்லாமல் இருக்கலாம், உனக்கு என்ன முறையில் வருகிறது? உனக்கு திருட்டு முறையில் வரல, உனக்கு லஞ்சம் என்றது வரல, உனக்கு ஊழல் வரல, உனக்கு எந்த மாதிரி வருது? வாரிசு வருது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? லிர்ரிஜாலி நஸீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். பெற்றோர்களும் சொந்தக்காரங்களும் விட்டு செல்கிறார்களே, அதுல ஆண்களுக்கும் பங்கு இருக்கிறது. ஒலின் நிசாயி நசீபுன், பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது. அதுல அல்லாஹ் என்ன சொல்லல? அவங்க விட்டு சென்ற ஹலால் இருக்க அதுல மட்டும் பங்கு இருக்குன்னு சொல்லல. விட்டுட்டு போனான்னா உனக்கு பங்கு இருக்கு. போ, உங்க அப்பன் ஏதாவது விட்டுட்டு போனா, உங்க பாட்டன் ஏதாவது விட்டுட்டு போனா, உங்க அண்ணன் ஏதாவது விட்டுட்டு போனா, உன் புருஷன் ஏதாவது விட்டுட்டு போனா, பொண்டாட்டி ஏதாவது விட்டுட்டு போனா உனக்கு பங்கு இருக்குது. அல்லாஹ் எப்படி சொல்லல? அவங்க விட்டுட்டு போனது பர்ஃபெக்டா இருக்கணும், ஒழுங்கா கணக்க பாரு, சுத்தமா சம்பாரிச்சானான்னு பாரு, ஒழுங்கான வியாபாரமான்னு பாரு, அதெல்லாம் கரெக்டா இருந்தா நீ வாரிசு முறையில வாங்கிக்க, கரெக்டா இல்லாட்டி வாங்காத அப்படி சொல்லிருக்கா? விட்டு போனது நீ எடுத்துக்க. உன்னுடைய அவர் ஹராமா சம்பாரிச்சாருன்னா 10 கோடி சம்பாரிச்சாரா, அது கண்டிப்பா அவருக்கு தண்டனை இருக்கிறது, உனக்கு தண்டனையா இல்ல. நீ ஏன்டா ஹராம தின்னல கேட்பானா? நான் ஹராமல நீங்களையே, எங்க வாப்பா சொத்தை நான் எடுத்துக்கிட்டேன், எப்படி ஹராமாவும் நம்ம சொல்லிடலாம். வாப்பா கேட்டா அவர் சொல்ல முடியாது. அந்த ரூபா நான் கொள்ளையடிச்சேன், அப்பா உள்ள போ வாங்கிக்காடியே. அவருக்கு அடி உழுவு, எனக்கு உழுவாது. எங்க வாப்பா வாங்கி இருந்தா அவருக்கு உழுவு கண்டிப்பா. எனக்கு கேட்பா, அல்லாஹ் கேட்டா என்ன செய்வேன்? நீ எப்படி அந்த ரூபாய் எடுத்த? எங்க வாப்பாவுடையது நான் எடுத்துக்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அல்லாஹ் என்ன கேட்பான்? கேட்க மாட்டாங்கிறது இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி காட்டுறான். யூசி உலக்கும் நிஸ்பு மாத்தருக்கு அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் விட்டு சென்ற சொத்துல கணவர்களாகி உங்களுக்கு பாதி இருக்குது அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப மனைவி விட்ட சொத்துல கணவனுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னா பாதி இருக்குன்னு சொல்றான். அப்ப மனைவி வீடு வருமானத்தை பார்க்கணுமா? அப்ப என்ன வருமானம், அது என்ன மாதிரி வந்த ரூபா, வரதட்சணை ரூபாயா அப்படியா, அதெல்லாம் எதுவாது எனக்கு என்ன, எனக்கு எப்படி வருது? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரியான வாரிசு முறையை பார்க்கிறோம். இப்படி நிறைய சான்றுகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மார்க்கத்துல இப்படி ஒரு கிரவுண்டே இருக்கவே கிடையாது, இந்த மாதிரி ஒரு அடிப்படையே இருக்கல. அதனாலதான் பல பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்புகள் கொடுத்திருக்காங்க. பல பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்து காலத்துல கெட்டவங்க அன்பளிப்பு கொடுத்தவங்க நல்லவங்களும் கொடுத்திருக்காங்க, அது நமக்கு வேண்டியது இல்ல, அதுல நமக்கு கருத்து வேறுபாடு இல்லையே. கெட்டவங்களும் நிறைய நெஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அன்பளிப்புகள் கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் கொடுத்திருக்காங்க என்று கேட்டீங்கன்னு சொன்னா, ஐலாண்டு சொல்லி ஒரு பகுதி, அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மன்னர், அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகலத்தன் பைலா, வெள்ளை வெளையர் என்ற கோவேறு கழுதை மூத்தா போதா விட்டுட்டு போனாங்க, மூத்தா பொம்பு விட்டுட்டு போனாங்க, அதுதான் அவங்க சொத்தா விட்டுட்டு போனாங்க இல்லையா? அந்த கோவேறு கழுதை யார் கொடுக்கிறா?
பக்கத்துல ஐலாண்டு ஒரு பகுதி இருந்தது, அங்க ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து இந்த கோவேறு கழுதையும் ஒரு போர்வையையும் பொன்னாடைங்கிறாங்கல்ல, ஒரு போர்வையும் கொடுத்து வச்சுக்கிறங்க அன்பளிப்பா அப்படின்னு கொடுக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோவேறு கழுதையை வாங்கிட்டாங்க. வாங்கி மௌத்தா போற வரைக்கும் யூஸ் பண்றாங்க. என்னைக்கு கொடுத்தாருன்னு தேதி நமக்கு தெரியல, இருந்தாலும் மௌத்தா போற வரைக்கும் வச்சிருந்தாங்க அந்த கோவேறு கழுதையை. இது வந்து புகாரியில 1482வது ஹதீஸாகவும் 3161வது ஹதீஸாகவும் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், ஒரு மன்னருக்கு என்ன வருமானம் வரும்? எல்லாம் நினைச்சதான் வருமானம். அரசாங்கத்தை அவன் தான் ரசூலுல்லாஹ் பக்கத்து நாட்டுல இவங்க ராஜா, அவங்க அங்க ராஜாவா இருக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு, அண்டை நாட்டில் இருக்கிறாங்க, நமக்குள்ள ஒரு மோதல் இல்லாம ஒரு ஒரு இணக்கத்தை உண்டாக்கி வச்சுக்க நல்லது தானே அப்படி நினைத்து கொண்டு ஒரு கோவேறு கழுதை என்ன செய்யறாரு, அன்பளிப்பா கொடுத்து விடுறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் இதை வாங்கினாங்களா, ஏன் வாங்கினாங்க? வாங்கி பயன்படுத்தினாங்களா, ஏன் பயன்படுத்தினாங்க? அப்ப என்னத்தை அவங்க பார்க்கல, அது என்ன மாதிரி உனக்கு வந்துச்சுன்னு பார்க்கல, அதை பத்தி சிந்திக்கவும் இல்லை, அது ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் இல்லை. அப்ப எதுக்கு நீங்க ரசூலுல்லாஹ்க்கு மேல உங்களை பேணதுனால நினைக்கிறீங்க? சந்தேகத்துக்கிடமான தவிர்க்கணும்னு சொல்லி ஒரு பேஸ் இல்லாம எதுக்கு சந்தேகப்படுறீங்க? உங்களுக்கு பேஸ் என்ன? அவன் செயலுக்கு அவன் பொறுப்பாளிங்கிறதா இஸ்லாத்தினுடைய பேஸ். அவனுக்கு ஹராம்னா எனக்கு ஹராம்னா அது என்னங்க, அது அர்த்தம் என்ன நியாயம்? அது ஒரு நியாயமும் கிடையாது. அது மாதிரி அவர் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி தூமத்துல் ஜந்தல்னு சொல்லி இன்னொரு பகுதி ஒரு சிற்றரசர் இருக்காரு. தூமத்துல் ஜந்தல்ங்கிற ஒரு பகுதியில ஒரு ராஜா இருக்காரு. அவருடைய பேர் உக்கைதர்னு அவருடைய பேரு. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டு புடவையை கொடுத்து விடுறாரு. பட்டு ஆம்பளைக்கு ஹராமா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாரு, ஒரு பட்டு ஆடையை கொண்டாந்து அவர் வந்து அன்பளிப்பா கொடுத்து விடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மருமகன் அலியை கூப்பிட்டு இதை பொம்பளை பிள்ளைகளுக்கு ஃபாத்திமா பொம்பளை பிள்ளைலாம் பிரிச்சு கொடுப்பா, பங்கு போட்டு கொடுத்துரு, ஆம்பளைகளுக்கு இது ஹராமா இருக்கிறதுனால அது மாதிரி செஞ்சுக்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுத்துட்டாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 3863வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் பட்டம் வாங்கினாங்க? பட்டம் இல்ல, ஒரு மன்னர் கொடுத்ததை. பட்டம் என்னவா இருந்துட்டு போகுது. ஒரு மன்னர் வந்து தூமத்துல் ஜந்தல்ங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசர் வந்து அவருடைய நிதியிலிருந்து, அவருடைய அரசாங்க நிதியிலிருந்து ஒரு அன்பளிப்பை கொடுக்கறாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்க. என்னத்தை உங்களுக்கு காட்டுது? இது நமக்கு தேவையற்றது. அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை ஹராமாக்குறவர்கள் தான் இந்த மாதிரி பேசுவார்கள். இந்த மாதிரி அவன்கிட்ட போக கூடாது இப்படி எல்லாம் அந்த காலத்துல செஞ்சாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி பார்க்கவே இல்லை. இது வந்து அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை நம்ம ஹராமாக்குற ஒரு விஷயம் ஆயிரும். அந்த பொருள் நாங்க கேட்கிற அந்த பொருள் ஹராம்னா அப்ப கடைசி வரைக்கும் ஹராம் தானே? அப்ப நான் கேட்கிறேன், வட்டிக்கு வாங்கிட்டாருங்க, இந்த 1000 ரூபாய் வட்டிக்கு வந்துருச்சு, இது 1000 பேர் கைக்கு மாறும், 50 பேர் ஹராம் தானா? எத்தனை விஷயத்துக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கா அந்த ரூபாய் தருவாரு, நம்மள்ட்ட ஒரு பொருள் வாங்குறதுக்கா இது விலை பேசி செய்வார், 1000 ரூபாய் தருவாரு. அம்மாடி அந்த காசு ஹராமு அப்படி சொல்ல முடியுமா? அந்த காசு சுத்திக்கிட்டே தானே இருக்கு எங்கேயாவது. அப்ப நீ என்ன பார்க்கணும், இது வந்து ஒரு கண்ணாடி இருக்குன்னு வைங்க, ப்ளூ கலர்ல கண்ணாடி இருக்குது, இன்னொரு கண்ணாடியில வந்து ப்ளூ இங்கு ஊத்தி இருக்குது. ப்ளூ கலர் கண்ணாடியில உள்ள ப்ளூ வந்து போவாது, இங்கு ஊத்துன கண்ணாடி துடைச்சா போயிரும்ல, அது மாதிரி உள்ளது. இது வணங்குதா, பண்ணி ஹராம் தான், ஹராம் தான், அது அப்படி அது மாத்தம்லாம் இயலாது. இதெல்லாம் மேல இங்கு ஊத்தி இருக்கு, தொடச்சு யூஸ் பண்ணிட்டு போ, அது இருக்கிற வரைக்கும் தான் கூடாது, அது அவனுக்கு தான் ஊத்துனது, நம்ம ஊத்தல, இப்படிங்கிற மாதிரி இதை புரிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன வராது, குழப்பங்கள் வராது. அது மாதிரி இந்த உக்கைதர்ங்கிற தூமா அவர் கொடுத்த அன்பளிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து ஜூயசின் அப்படின்னு ஒரு ராஜா, அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு Dress கொடுக்கிறார். Dressனா ஒரு செட்டு, அதாவது மேலாடையும் கீழாடையும் சேர்ந்த பேர் ஹுல்லத்தும்பாங்க, ஒரு செட்டு ஆடையை கொடுக்கிறாரு. அது எப்படிப்பட்ட ஆடை தெரியுமா? அது அந்த ஆடை வந்து 33 ஒட்டகங்களுக்கு கொடுத்து விலைக்கு வாங்குறாரு அவர். அந்த ஆடை எவ்வளவு ரூபாய்க்கு அந்த ராஜா வாங்குறாரு? 33 ஒட்டகத்தை கொடுத்து ஒரு Dress வாங்குறாரு. அப்ப எவ்வளவு மதிப்பா இருக்குன்னு பாத்துக்கிறங்க. இந்த Dress-உடைய விலை ஒரு ஒட்டகத்துக்கு என்ன மதிப்புன்னு பாத்துக்கிறங்க. அந்த ஒரு ஒட்டகத்துக்கு மேல 33 ஒட்டகத்தை கொடுத்துட்டு அந்த Dress-க்கு விலை போடுறாங்க. அவ்வளவு கவர்ச்சியா இருக்கிறது, அவ்வளவு அழகா இருக்கிறது, அவ்வளவு தரமா இருக்கிறது. அந்த காலத்துல வந்து Dress தான் விலை கூட, நல்லா விளங்கிக்கணும். ஒட்டகம்லாம் சாதாரணமா வச்சிருந்த அந்த மக்களுக்கு வந்து Dress சாதாரணமா இருக்கல. நல்ல விலைக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒட்டகம் இருந்துச்சு, ஆனா Dress இல்லைங்க. ஒட்டகம் வந்து அல்லாஹ் உற்பத்தி ஆகிட்டே இருக்கிறது, Dress வந்து மனுஷன் உற்பத்தி ஆக்குறது. அந்த காலத்துல மில்லாம் கிடையாது, மிஷின்லாம் கிடையாது. நம்மளா பஞ்சை எடுத்து, நம்மளா நூல் நூத்து, நம்மளா இதாக்கி அப்படி ஒரு சட்டையை தயாரிக்கிறதா இருந்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல ஒருத்தன் தயாரிக்கணும், ஒரு சட்டை கூட தயாரிக்க முடியாது, அப்ப கிடைக்காது, வச்சதுதான் வேலை. அந்த மாதிரியான இருந்ததுனால அந்த காலத்துல வந்து 33 ஒட்டகத்துக்கு பெருமானம் உள்ள ஒரு Dress-ஐ கொண்டாந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து கொடுக்கிறார். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபிலஹா, அதை மனப்பூர்வம் வாங்கி கொண்டார்கள். அவ்வளவு விலை மதிப்புடையது நினைச்சாங்க, வாங்கி கொண்டார்கள். சில நாட்கள் அதை போட்டு வருவாங்க, பெருநாள் இந்த மாதிரி நல்ல நாட்கள் நினைச்சுவாங்க, அந்த Dress-ஐ போட்டுட்டு முக்கியமான நாள் அது ஒரு Dress வச்சிருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அந்த Dress தான் அது.
அது அபூதாவுதுல 3516வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு Dress வந்து யூஎஸ் என்கிற நாட்டினுடைய மன்னர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கறாரு. 33 ஒட்டகம் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கான் இவன். இந்த ஆள்கிட்ட நம்ம வாங்குறது அந்த காசு ஒழுங்கான காசா இருக்குமா? எப்படி மக்களுடைய சுரண்ட காசா இருக்கு? இதெல்லாம் நமக்கு தேவையில்லைப்பா, நாங்க பெர்ஃபெக்ட்டா உள்ளதான் வாங்குவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, வாங்கிட்டாங்களா? அப்ப நம்ம எப்படி இது விளங்கணும்? ஹலால் ஹராமை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ஹராம்னு சொல்லப்பட்டிருந்தால் அதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. மெட்டீரியல் ஹலாலா இருந்து வரக்கூடிய ரூட் ஹராமா இருக்குமே, ஆனால் ரூட் மாறிடுச்சுன்னா ஹலால் ஆயிக்கும். அவனுக்கு வந்த ரூட் தப்பா இருக்கனால அது ஹராம், அவங்கிட்ட இருந்து வேற ரூட்ல நமக்கு வந்து விட்டால் என்னவாயினது? ஹலால் ஆயிரும். அதனாலதான் இவ்வளவு நடந்திருக்கு. ஜகாத் நடந்திருக்கு, சதகா நடந்திருக்கு, ஜிஸ்யா நடந்திருக்குது, அன்பளிப்புல் ஹதியா நடந்திருக்குது, வாரிசு முறையில சொத்துக்களை பெறுதல் வந்து நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா எத்தனை சஹாபாக்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, வரும்போது பணக்காரரா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, நீ பணக்காரனா வந்திருக்கிற, அந்த பணம் ஒழுங்கா சம்பாதிச்சிருக்க மாட்டேன், இஸ்லாத்துக்கு ரொம்ப பிச்சைக்காரனா வா, எல்லாத்தையும் சொல்லி ஒதுக்கி போட்டு சொன்னாங்களா? பணக்காரரா இருந்தவர் பணக்காரரா தான் இஸ்லாத்துக்கு வந்தாரு. அந்த பணம் எப்படி சம்பாதிச்சதா இருக்கு? எப்படி சம்பாதிச்சாலும் இருக்கலாம். இஸ்லாம்ங்கிறது உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி வந்தாலும் சம்பாதிச்சிருக்கலாம்ல. அப்ப இந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்கிக் கொள்ளவே இல்லாதனால அது குழப்பம் வருகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு யூத பெண்மணி, இது பலமுறை உங்களுக்கு சொல்லப்பட்ட சம்பவம் தான், ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப முகவத்துக்கிற மாதிரி காட்டி, உங்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு ஆசையா உங்களுக்கு சமைச்சு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன், இறைச்சி ஆட்டு இறைச்சி நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு கொண்டாந்து அந்த ஆட்டு இறைச்சி அந்த பொம்பளை என்ன செய்யுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னு அந்த விஷத்தினுடைய அறிகுறி தெரிஞ்ச உடனே ஒரு வாயோட நிறுத்தி கொண்டார்கள். அப்புறம் பிடிச்சி கேட்கும்போது நான் விஷத்தை கலந்துட்டு அந்த பொம்பளை சொல்லிருச்சு. சின்ன அளவுக்கு சாப்பிட்டதுனால சின்ன பாதிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சு ஏற்படுச்சு. உள்ள வச்சவன அந்த உணர்வு வந்துருச்சு. வகியில கூட வந்திருக்கலாம், நாக்குல சில நாக்குகள் கூட சிலது கண்டுபிடிச்சிடும். மருந்து கலந்துட்டாங்க, நாக்குல வச்சு ஒரு மாதிரியா இருக்கு, இதுன்னு கலந்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சில நாக்குகளுக்கு அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்துருக்கான். மூக்கு கூட கண்டுபிடிச்சிடும், இந்த வாசம் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு. ஏதோ ஒண்ணு வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம், வகையில கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டுபிடிச்ச உடனே துப்பிட்டதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரதூரமான பாதிப்பு வரல. ஆனா எதுக்கு இதை சொல்ல வர்றேன், ஒரு பெண் வந்து அன்பா கொண்டாந்து இறைச்சி கொடுக்குறாங்களா, அவங்க யார்? யூத பெண். யூதர்களுடைய வருமானம் என்ன? எல்லாமே வட்டி. வட்டி அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயம், வட்டி தான் அவங்களுடைய தொழில். அந்த சமுதாயத்துறையை சேர்ந்த ஒரு பெண் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு இறைச்சியை கொடுக்குறாங்க, அவங்க நல்ல எண்ணத்துல வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க என்ன கேட்கல, நீ வட்டி வாங்குற சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை, இந்த காசு உனக்கு எப்படி வந்துச்சு, உன்னை வேற ஹலால தொழிலா பாக்குறியா, நான் எப்படி இந்த இறைச்சி திம்பேன்னு கேட்டாங்களா? அப்ப எதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்காது, நீ எது கேட்கறிய? நான் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காத ஒரு பார்வை இப்ப எவ்வளவு பிராடா இருக்கு பாத்தீங்களா? சந்தேகத்துக்கு இடமானதை விட்டுருங்கன்னு சொல்லும்போது இப்படி ரொம்ப சுருங்கி போன மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி தெரிஞ்ச ஒரு மார்க்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுற அந்த எல்லாத்திலும் கரெக்டா அப்படி நெருக்கி அப்படி ஒரு மார்க்கமே இல்லை. இது எல்லாம் அறிவுபூர்வமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது எவ்வளவு விசாலமாகவும் எவ்வளவு கஷ்டம் தராததாகவும் அறிவுக்கு ஏற்றதாகவும், இப்படிலாம் சொன்னா வாழை தண்ணி கூட குடிக்க இயலாத சொல்றதை ஃபாலோ பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு மார்க்கத்தை தான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கான். அதை குழம்பி போயிடக்கூடாது. அதே மாதிரி அப்ப இந்த அடிப்படையில் நம்ம விளங்கிக் கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு சம்பவத்தை பாருங்க. என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு ஜக்காத் வந்து ஹராம்ங்கிறது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யக்கூடாது, ஜக்காத்து சாப்பிடக்கூடாது, சதக்காவும் சாப்பிடக்கூடாது. அப்ப என்ன செய்யுதுன்னா, வீட்டுக்கு வர்றாங்க, ஏதாவது உணவு இருக்குதா, ஜக்காத்து சாப்பிடக்கூடாதுங்கிற ஹதீஸ் வந்து நேற்று நம்பர் சொல்லல, 2 பேர் கேட்டாங்க. புகாரில 1485, 1491, 3072, 2576 இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களுக்கு வந்து சதக்கா ஜகாத் ஹராம் அப்படின்னு தெளிவா ஆதாரம் இருக்குது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, வீட்டுக்கு வந்து ஏதாவது இருக்குதான்னு கேட்கறாங்க. அப்ப சொல்றாங்க, பரீராண்டா யாரு, ரசூலுல்லாஹ்ட்ட அடிமையா இருந்து, ஆயிஷா நாயிட்ட அடிமையா இருந்து அவங்களால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு ஏழை பொண்ணு அடிமையா இருந்தாங்க. அவங்கள ஆயிஷா நாய் விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த ஏழை பொண்ணு என்ன செஞ்சிருக்குன்னா, ரசூலுல்லாஹ் கொண்டாந்து அவங்க வீட்டுல கொஞ்சம் இறைச்சி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்குது. அப்ப என்ன இருக்குன்னு கேட்டவுடனே, கொஞ்சோண்டு இறைச்சி இருக்குது. ஏது இந்த இறைச்சி? இந்த பரீரா இருக்காங்கல்ல அந்த ஏழை மனுஷி, அந்த மனுஷிக்கு வந்து யாரோ வந்து சதக்கா கொடுத்தாங்களாம். அந்த மனுஷிக்கு என்னவா கொடுத்துருக்காங்க? சதக்கா. சதக்கா ரசூலுல்லாஹ் ஹராம். அந்த மனுஷிக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சதக்காவா கொடுத்த ஒரு பொருளை கொண்டாந்து நம்ம வீட்டுல தந்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அது அந்த பொம்பளைக்கு சதக்கா, நமக்கு ஹதியாத்தனை கொண்டா, அந்த பொம்பளைக்கு வந்தது சதக்கா வந்தது, அந்த பொம்பளை நமக்கு சதக்காவை கொடுத்துச்சு, அது கையில கைப்பற்றி நமக்கு அன்பளிப்பா தருது, நம்மளோட அது கீழே இருக்கு, நமக்கு என்ன சதக்கா தர்றது? அப்ப நமக்கு தந்தது என்னது? அன்பளிப்பு. கொண்டாந்து வாங்கி சாப்பிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே பொருள் தான். அந்த இறைச்சி வந்து பரீராவுக்கு கொடுத்தது எது கொடுத்தாங்க?
பாவம் இப்ப பச்சாதாபப்பட்டு இறக்கப்பட்டு அதுக்காக கொடுத்தாங்க. ஏழைகளுக்கு தர்மம் செய்யறது நேர்ச்ச பொருள் அந்த மாதிரி பொருள்கள்ங்கிற வகையில அதை கொடுத்திருப்பாங்க. அந்த அம்மா வாங்கிருச்சா? இப்ப அந்த அம்மாவுக்கு அந்த இறைச்சிக்கு உள்ள உறவு தான் என்னது? சதக்கா. இந்த இறைச்சிக்கு அந்த அம்மாவுக்கு உள்ள உறவு இருக்கு பாருங்களேன், அங்கதான் சதக்காங்கிறது வருது. இப்ப அந்த அம்மா சொந்தமாக்கிருச்சு. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அம்மா கொடுக்குது அதே இறைச்சிய. என்ன நினைச்சு கொடுக்குது? பிச்சைன்னு கொடுக்கல. என்ன மாதிரி கொடுக்குது? அல்லாஹ்வுடைய நம்மளுக்கு நம்ம ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத் வச்சிருக்கோம், இந்த அன்பளிப்பா வச்சுக்கிறங்க அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குது. அதே சேம் அதே இறைச்சி தான். அப்ப அதை ரசூலுல்லாஹ் வாங்கி சாப்பிடுறாங்க. சதக்கா ஹராம்னு சொன்ன, எனக்கு ஹராம் என்று சொன்ன, என் குடும்பத்தாருக்கு ஹராம் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சியை வாங்கி சாப்பிடுறாங்க என்று சொன்னால் ரூட் மாறினவன சட்டம் மாறுது பத்தியலா? இந்த இறைச்சி நேர ரசூலுல்லாஹ்க்கு ஹராமா இருக்குமா இல்லையா? பரீராட்ட போவாம அந்த தர்மம் கொடுத்தாரு, அவரே கொண்டாந்து ரசூலுல்லாஹ்க்கு தர்மம்னு கொடுத்திருந்தாரே, ஆனால் அந்த இறைச்சி ஹராமா போயிருந்திருக்கும். ஆனா அவர் என்ன பண்றாரு? அவர் ரசூலுல்லாஹ்க்கு தர்மம் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏழை பொண்ணுக்கு போய் தர்மம் கொடுக்கறாரு. தர்மத்தை அந்த ஏழை வாங்கிட்டு ரசூலுல்லாஹ் கொண்டாந்து அன்பளிப்பா கொடுக்கறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாங்க, அதே சாமான் தான். இப்ப நம்ம என்ன வழங்கனே? ஒரு ரூட் மாறிடுச்சுன்னா என்ன சட்டம் மாறி போயிருந்து வழங்குறீங்களா இல்லையா? மெட்டீரியல் ஹராமா இருந்தா மட்டும்தான் மாறாது. இந்த மாதிரி வரக்கூடிய வழி ஏதாவது குழப்பமா இருக்குமே, ஆனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த உறுத்தலும் இல்லாம அதை வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. இது மாதிரியான கருத்துப்பட நிறைய சம்பவங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு உள்ள பார்வை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு அதனாலதான் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இவங்க ஹராம்னு சொல்லிட்டு ஆனா ஒருத்தர் செய்ய முடியாது. இப்படி யாரா செய்யலுமா? நீங்க யாராச்சும் யார்கிட்டயாவது டீ வாங்கி குடிக்காம இருந்திருக்கிறீங்களா? அப்ப என்ன நமக்கு மனசுல வந்துரு, மார்க்கம் கடைப்பிடிக்கிறதுக்கு இல்ல, ஹராம இந்த விளைவு என்ன ஏற்பட்டுச்சு? ஹலால்னு சொல்லிட்டீங்கன்னா ஹராம்ல இருந்து விலகிறதுக்கு பாப்பலாம். அட நம்ம எப்ப பார்த்தாலும் ஹராமத்தானப்பா செய்யறோம், என்னத்தை போட்டு ஹராம்? டீ வாங்கி குடிச்சா கூட ஹராம் தான், காப்பி வாங்கி குடிச்சா கூட ஹராம் தான், அதோட வட்டியா திண்டு போறேன் என்ன எங்கிற நிலைமைக்கு நம்மள ஆளாக்கிட்டாங்க. இந்த ஹலால பிடிச்சி ஹராம் ஆக்கின காரணத்தினால நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இந்த ஹலாலானதை எல்லாம் ஹராம்னு நினைச்சுக்கிட்டே செஞ்சு ஹராம செய்யறது பத்தி பரவாயில்ல என்று நம்ம மனசு பெரிய பாரதூரமான விஷயம் ஏற்பட்டதுக்கு காரணமே இதுதான். இந்த தப்பான முறை அல்லாஹ் ஹலாலாக்குனது ஹராமாக்குனாங்க பாத்தீங்களா? அதனால இதுக்கு எந்த உறுத்தலும் இல்லாம எவனுடைய எந்த காசா இருந்தாலும் சரி, ஒன்னே ஒண்ணு விதிவிலக்கு இருக்குது. திருடிட்டு வந்துட்டா செஞ்சிடக்கூடாது, ஏன்னா அவனுடைய ரைட் இல்ல, இன்னொருத்தர் ரைட். அது திருடிட்டு வந்து தந்தா திங்கலாமா, அது தின்றக்கூடாது, தனியா பின்னாடி வச்சுக்கிறோம். இவன் எந்த வழியில அவன் முறையாக அவனுக்கு முறைங்கிற அடிப்படையில மனப்பூர்வமா தானே கொடுக்குறான், வட்டி கொடுக்குறவன், அந்த மாதிரி சேர்ந்திருக்குமே. ஆனால் அந்த பொருளை நமக்கு அன்பளிப்பாகவோ வாரிசு முறையிலேயோ வேற எந்த ஒரு முறையிலே நமக்கு தந்தால் அது பயன்படுத்த தப்பு இல்லை. இதுக்கு நிறைய இன்னும் ஆதாரங்கள் இருக்கிறது. அதை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பேசிப்போம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள்